அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன். விருச்சிக ராசி, விருச்சிக லக்ன அன்பர்களுக்கான 2024 ஆண்டிற்கான மே மாத பலன்களை பார்க்கலாம். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பூர்வீகத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்தில் யார் மூலியமாவது பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இந்த மாதத்தில் பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களை தேடி வரக்கூடிய பிரச்சனைகளும் சிலருக்கு உண்டு. குழந்தைகள் மூலமாகவும் சிலர் பிரச்சனைகளை சந்திப்பார்கள். குழந்தை சார்ந்த பிரச்சனைகளும் சிலருக்கு ஏற்படும். குடும்பமும் சரி, குழந்தைகளும் சரி, உறவுகள் நன்றாகவே மிக பலமாகவே அனுகூலமாகவே உள்ளது. மனைவியின் மனநிலையும் குடும்பமும் மிக நன்றாகவே உள்ளது. அதே போல் தாய்க்காக சிலர் முயற்சிகளை மேற்கொண்டு இந்த மாதம் உங்கள் அம்மாவுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்யணும்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். உங்களுக்கு தாயின் மூலமாக சிலருக்கு வீடு, வாசல், வண்டி, சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டு. அது சம்பந்தப்பட்ட பாக்கியம் இந்த மாதத்தில் ஏற்படும். சிலர் முயற்சி செய்து அம்மாவுக்காக வீடு வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்கி கொடுக்கறது, சொத்து வாங்கி தர்றது அமைப்பு இருக்கும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்பீங்க உங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அதுவங்களாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய வீடாக வாங்குங்க, புது வீடு வாங்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக மனைவிக்காக சிலர் விரயங்களை செய்வார்கள். அது அவர்களிடம் நல்ல ஒரு அனுகூலமான உறவை ஏற்படுத்துகிறது. சிலர் மனைவியிடம், கணவனாக இருந்தாலும் சரி, கணவனாக மனைவியிடமும் பேசும் பொழுது கவனமாக இருங்கள். சிலருக்கு இந்த மாதம் வேலை நிமித்தமாக மனைவியை விட்டோ கணவரை விட்டோ பிரிந்து இருக்கக்கூடிய மாதமாக சிலருக்கு ஏற்படும். நிரந்தரம் இல்லை, இது சாதாரண வேலை சம்பந்தமாக சிலர் 10-15 நாள் பிரிஞ்சிருப்பாங்கல்ல, ஒரு வேலைக்காக வெளியூர். அந்த மாதிரி சிலர் வெளியூர் போகக்கூடிய அமைப்பு திடீர்னு ஏற்படும். சின்ன பிரிவுகள் இருவருக்குள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவியை அழைத்து கொண்டு சுற்றுலா பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருவரிடமும் வெளிநாட்டில் மனைவியோடு சேர்ந்து வசிக்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு ஏற்படும். இதுவரை கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க, உங்கள் மூத்த சகோதரோ சகோதரிகளுக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது சால்வ் ஆகி இப்போ ஒரு சின்ன பிரச்சனையாக மாறி இருக்கும். சீக்கிரமே சால்வ் ஆகிடும்னு அர்த்தம். கவனமாக இருந்து கொள்ளலாம். மூத்த சகோதரர்களிடம், சகோதரிகளிடம் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவங்க கூட பங்காளி சண்டை போட்டுறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த விஷயமாக இருந்தாலும் அமைதியாக செல்வது உத்தமம். அவங்க உங்களை எதிரி போல் நினச்சி ஒரு பெரிய சண்டையை போடுவாங்க. ஸோ நீங்கள் தான் கவனமாக இருந்து கொள்ளணும். உங்களுடைய தந்தையானவர் உங்களை தேடி வந்து இந்த மாதத்தில் மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்வார். உங்களுக்கு பாக்கியமாகவும் இருப்பார். அவர் மூலமாக அதிர்ஷ்டத்தையும் சிலர் சந்திப்பார்கள். உங்களுடைய பேருக்கு, புகழுக்கு, உயர்வுக்கு அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருப்பார். அதே போல வேலையில் நல்ல நண்பர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல உறவுகளும் கிடைப்பார்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடமோ, மனைவியாக இருந்தால் கணவனிடமோ, திருமணமாகாதவர்கள் இருந்தீர்கள் என்றால் நண்பர்களாலோ சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படும், அழுத்தங்கள் ஏற்படும் உறவுகளிடம். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. உடல் உஷ்ணங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உடல் உஷ்ணத்திற்கு குறைப்புக்கான என்ன வழியோ அதை உணவுகளை உட்கொண்டு உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கோபத்தை தவிர்த்து கொள்வது உத்தமம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன். சுகமே சொல்லுங்கள். நன்றி.